ஹாய், வெல்கம் டு வெங்கீஸ் வியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் காலத்தில் சண்டை போட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு மலைக்குன்றில் வந்து ஒளிஞ்சிருந்துருக்கிறாரு. அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே சில பல மர்மங்கள்லாம் இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கான பாதை இதுதான், ஓடப்பாதை. இது வழியாக போனோம்னா தான் நம்ம அந்த குன்றுக்கிட்ட போக முடியும். இதுதான் அந்த மலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் குன்று. இந்த குன்றில் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒளிஞ்சிருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா அண்டாவாக தங்க காசு ஆபரணங்கள்லாம் இருக்கிறதா வந்து ஊர் மக்களால் பேசப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த குன்றை வந்து ஒரு தெய்வம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அதுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வந்து சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த குன்றுக்கு மேலே ஒரு விளக்கு தோன்றிருக்காமா, அதில் விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்துவாங்களாமா. அந்த தெய்வத்துக்கு பேர் வந்து முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி இந்த கோயில். என்ன இருக்கு? முனீஸ்வரன் கோயில் இதே நம்ம வேணுனது நிறைவேற்றுச்சுன்னா இங்கே சிறப்பு கொடுக்கணும். இதே முனீஸ்வரன் கோயில். இந்த கோயிலில் தான் சிறப்பு கொடுப்பாங்க. அவ்வளோ தெய்வம், சக்திவானது தெய்வம். சரி, இங்கேருந்து சொத்தியா ஏதோ புதையல் இருக்குன்றாங்க. ஆமாம், அதான் ஏதோ பூதம் கக்குதுன்றாங்க. ஆமாம், வாங்க. 7 அண்டா பணம் இருக்கு. எத்தனை அண்டா இருக்கு? 7 அண்டா பணம். தங்க காசுதேன், பணமும் காசுதேன் ஒன்றுதேன். 7 அண்டா பணம் தான் சொல்லுவாங்க, காசு கிடையாது. இங்கே இருக்கிறதே அந்த காலத்துலேருந்து 7 அண்டா பணம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், கட்டவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கு, மேலேயே இருக்கு. இதுதான் அந்த முனீஸ்வரன். இது காவலாக்கிற தெய்வம். இந்த பாறையில் காவலாக்கிற தெய்வம்னா அந்த சாமி தான். நாங்கள் இந்த ஸ்பாட் ரீச் பண்ணும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு, அதாவது விஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, தூரத்தில் தெரியறதா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கு அந்த சைடு கேரளா, இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. நம்ம இந்த பக்கம் இருக்கோம். கேரளா பக்கத்தில் பார்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா விஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. மேலேருந்து லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மேலே போயிட்டு மேலேருந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷனு, நல்லா இருந்துச்சு வியூ வந்து. மேலே ஒரு தூணு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு உருண்டை பாறை மாதிரி. அதுக்கு மேலே கூடி தான் வந்து போய் விளக்கு ஏற்றுவாங்களாமா. அதுக்கு மேலே தான் விளக்கு தூண் இருக்குதாமா. அதுக்கு மேலே தான் விளக்கு ஏற்றுறதுக்கு போய் ஏற்றிட்டு வருவாங்களாம். எடுத்து இப்படி வா. உங்கள் தோட்டத்தில் என்ன விட்டுருக்கீங்க? எங்கள் தோட்டத்தில் போட்டுக்கு பயிர் போட்டிருக்கோம், அவரை பயிர். இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா இந்த அவரை பயிர் தான் சீசன். ஒரு நாளைக்கு அக்கவை எடுக்கணும், பழுக்கு பாறையில்.
அருவியில் போய் எடுத்துனேன். இப்போ கம்மியாக வருது. இந்த சாரில் அப்படியே வீடியோ இருக்கு. இதுதான் அரப்பு மரம்பாக, குசல மரம். ஆனால் வந்து இது அது பேர் அரப்பும்பாக. இதை எடுத்துகிட்டு போய் காய வச்சு நல்லா பவுடராக்கி, இதை பவுடராக்கி தலைக்கு தேய்க்கலாம். சாப்பு மாதிரியே முறை வரும். இது அவ்வளோ மூலிகையான செடி. ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது மழை பொடுகு எதுவுமே வராது. உண்டு. இது பேர் உசில மரம்னு சொல்லுவாங்க, அரப்பு மரம்னு சொல்லுவாங்க. இதுதான் பார முனீஸ்வரன் கோயில் ஞாபகாக்குறது. இங்கே தான் கட்டவாம வரும்போது அந்த காலத்தில் ஒளிஞ்சவங்க. Closed doors, I'm a fool for your love.